சுத்திட்டு கிடக்க. என்ன வேணும் உனக்கு? இல்ல சித்தி, சுந்தரி அம்மா வீட்டு வேலையை முடிச்சிட்டேன். இப்ப நான் வேலைக்கு கிளம்பணும்ல சித்தி, டைம் ஆயிடுச்சு. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேனு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா வீட்டுக்குள்ள? அவருக்கு டைம் ரொம்ப ஆயிட்டு இருக்கு. அது சரி, அந்த பிசாசு விட்டாதானே இங்க வர முடியும். அந்த பிசாசு விடலன்னு நினைக்கிறேன். நம்ம விடாம ஆறு நடிப்போம். அப்பதான் அந்த பிசாசை இந்த தொலை தாங்காம அனுப்பிவிடும். ஐயோ போச்சு, இவ வேற ஓரல் மேல ஓரம் அடிச்சுட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாம் பாரு. அப்பப்பா, இந்த ஓரல் அடிச்சு என் காதி கிழிச்சிடுவா போல இருக்கு. ஏய் சித்தி, என்னவா அவளுக்கு ஆறு இப்படி அடிச்சிட்டு இருக்கா? இல்ல சித்தி, வேலைக்கு டைம் ஆகுது. கூட சேராதுன்னு உனக்கு பல தடவை சொல்லிட்டேன். ஆனா நீ இவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விடாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியோ. இவ கூட சேர்ந்துதான் உனக்கு திமிரு ரொம்ப கூடி போயிட்டு இருக்கு. சித்தி, சந்தியா அப்படிலாம் இல்ல சித்தி. அவ ரொம்ப நல்ல பொண்ணு சித்தி. அவ நல்ல பொண்ணுல நான் இல்ல ராட்சசியா? நான் பெத்து போட்டிருக்கேன். ஏன் பொண்ணுங்களா இல்ல நல்ல பொண்ணுங்க கிடையாதா? ஊர்ல உலகத்துல இல்லாத ஒரு ஃப்ரெண்டு, நல்ல பொண்ணாமா நல்ல பொண்ணு. அவ மூஞ்சும் முகையும் உனக்கு இல்லாத போல அதெல்லாம் சொல்லி கொடுத்து எங்க கிட்ட உன்னை திமிர்தனமா பேச வைக்கிறவளே அவதானே. தெரியும் அவ ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்கு நீ விடுறியோ அன்னைக்குதான் நீ உருப்படுவ பாத்துக்க. சித்தி, அவ பாவம் சித்தி. எனக்காக அவ எவ்வளவோ பண்ணிருக்கா சித்தி. சித்தி, வேலைக்கு டைம் ஆகுது. அவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கையோ? அவளுக்கு இந்த சர்டிபிகேட் மண்ணாங்கட்டியா கொடுக்குற வேலை வச்சுக்காத. சரி சரி, வேலைக்கு கிளம்பு. இங்க பேர், இந்த நேரம் ஆயிடுச்சு, நான் லேட்டா போனேன், அதனால சம்பளத்தை கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது என்கிட்ட கதை அளந்த சம்பள காசு முழுசா என் கைக்கு வரணும் பாத்துக்க. அப்புறம் சுந்தரி அம்மா சொன்னாங்களா, நாளையில இருந்து 2 வேலை வேலைக்கு போகணும் சொல்லிட்டேன். சித்தி, அது எப்படி சித்தி போக முடியும்? காலையில இங்க வீட்டு வேலையும் செஞ்சுட்டேன், அங்க போய் சுந்தரி அம்மா வீட்டு வேலை, அதுக்கப்புறம் துணி கடை, நைட்டு வரவே லேட் ஆயிடும் சித்தி. எப்படி சித்தி போய் செய்யறது? மேடம் அதை செய்ய முடியாதோ? மேடம் என்ன அப்படி கிழிச்சு தள்ளுறீங்க? இங்க என்ன அப்படி வேலை எல்லாம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. என்னமோ சமையலுங்கிற பேர்ல எதையும் ஆக்கி வைக்கிறேன், நாங்களும் தலையிருக்கேன்னு தின்னுட்டு கிடக்கோம். இந்த வீட்டை நாளுக்கு கிளீன் பண்ணி அப்படி இப்படி பெருக்கி வைக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ வலிக்குதோ? சும்மா வீட்டெல்லாம் காமிச்சிட்டு இருக்காத, அதெல்லாம் முடியும். இங்க என்னால முடியாது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காத. முன்னாலே உங்க அம்மா வழியெல்லாம் இங்க கடன் அதிகமாயிருக்கு. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லம்மா, 20 லட்சம் ரூபாய். சும்மா நினைச்சிட்டு இருக்கியா? அதை நீதான் அடைக்கணும் பாத்துக்க. எங்களாலலாம் இதெல்லாம் அடைக்க முடியாது. போய் எப்படி அந்த 20 லட்சம் ரூபாய் அடைக்கிறதுக்கான வழியில பாத்துட்டு வா. ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்களுக்கு இந்த கடனை அடைச்சு விடு. முன்னாலே உங்க அம்மா வழியெல்லாம் இந்த குடும்பத்துல இவ்வளவு பெரிய கடனே. நீயும் சரி உங்க ஆத்தாலும் சரி, 2 ராசி என்ன ராசின்னு தெரியல. இவ்வளவு பெரிய கடன் சொன்னீங்க, எங்க தலையில சுமக்க வச்சுட்டு நீங்க என்னமோ என்னால வேலை செய்ய முடியாது, அப்படி பண்ண முடியாது இப்படி பண்ண முடியாதுன்னு பாட்டு பாடிட்டு இருக்கியோ? சித்தி, அம்மாவெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க சித்தி. உங்களுக்கு என்ன, நான் வேலைக்கு போகணும், என் மூலமா உங்களுக்கு சம்பளம் வரணும், அவ்வளவுதானே. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன் சித்தி. ஆனா தயவு செஞ்சு அம்மாவெல்லாம் எதுவும் பேசாதீங்க சித்தி. அவங்கள பத்தி இனிமே எதுவும் சொல்லாதீங்க சொல்லிட்டேன். அம்மாமா, உங்க ஆத்தாளை பத்தி சொன்னது உனக்கு கோவம் வருதோ? உண்மையா என்ன சொல்றேன், அவ என்ன ராசின்னு தெரியல, நீ என்ன ராசின்னு தெரியல. உங்க 2 பேர ராசியும் எங்க வீட்டை பிடிச்சி ஓட்டன்னு ஆட்டுது. தலை எழுத்து, உங்களால எங்களுக்கு இந்த கஷ்ட காலமே. பாவம் அந்த மனுஷன் உன்னையும் உங்க அம்மையும் வச்சுக்கிட்டு எப்படிதான் பாடுபட்டாருன்னு தெரியல. போதா குறைக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் சமயம் அவ தலையில சுமத்திட்ட. நம்ம வேலை செய்யறதுக்கு மூக்கால் ஆளுற. உங்க அம்மா பத்தி சொன்னதும் அப்படியே உனக்கு சுரச்சுக்கிட்டு வருது. உங்க அம்மா ஒரு ராசி கட்டவ, அவ வயிற்றுல பிறந்த நீ மட்டும் என்ன சொல்ல வேணாம், உனக்கே தெரியும். நான் சொன்னேங்கிற அவசியம் இல்லை. பாரு, அவளால வாழ முடியலன்னு பாதியிலே போய் சேர்ந்துட்டான். உங்க ஆத்தாளுக்கு என்ன, ஊறப்பட்ட கடனை ஏன் தலையிலையும் அவ தலையிலையும் கட்டிட்டு கடான்னு போய் சேர்ந்துட்டான். கடனை மட்டுமா, இதோ ஒரு ஜடம் மாதிரி உன்னையும் வேற ஏன் தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டான். உன்னையும் இந்த கடனையும் வச்சுக்கிட்டு நாங்க படாத பாடு பட்டுட்டு இருக்கோம். எங்க போய் நான் சொல்லி ஆளறதுன்னு தெரியல. என்னைக்குதான் இந்த வீட்டை விட்டு நீ ஒளி வேணும் இருக்கு. சித்தி, என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. அம்மாவை ராசிக்கிட்டவா அது இதெல்லாம் சொன்னீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. ஏய் என்ன என்கிட்டயே குரலை ஒசத்தி பேசுறேன்? அவ்வளவு ரோஷம் உள்ளவா 20 லட்சம் ரூபாய் கடனை எப்படி அடைக்கணும்னு வழிய பண்ணு. இந்த 20 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டே இரு. உன்னையும் சரி உங்க அம்மாவையும் சரி நாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். பூ மாலை போட்டு உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன். சித்தி, நான் சீக்கிரமே இந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியை பாக்குறேன்.
இப்போ நான் வேலைக்கு கிளம்புறேன் சித்தி. நீங்க சொன்ன மாதிரி சுந்தரியம்மா வீட்டுக்கு 2 வேலைக்கும் வேலைக்கு போறேன். முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது இந்த கடனை அடைச்சிடுறேன். சொல்லாத கிளம்புறேன் சித்தி. போய் தொலை. சித்தி எப்ப பாரு அம்மாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தான் இல்லையே, அவங்கள பத்தி பேசுறது திட்டுறது விட்டுட்டு போலாம்ல. எதுக்கு எப்ப பாரு அம்மாவை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க? எனக்கு ரொம்ப கோவமா வருது. ஆனா கோவம் வந்து என்ன பிரயோஜனம்? என்னாலதான் எதுவும் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சித்திக்கிட்ட இது எல்லாத்தையும் நான் கேட்பேன். என்ன சொன்னாங்க? இந்த கடன் அடைக்கணும், அவ்வளோதானே? கண்டிப்பா அடைப்பேன். அடைச்சிட்டு அப்புறம் அவங்க கிட்ட கேட்பேன். அவங்கள வச்சு எங்க அம்மாவோட அப்புறம் தான் இருக்கு எங்க சித்திக்கு. எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன் பாரு. இந்த 20 லட்சம் ரூபாய் கடனை கண்டிப்பா நான் அடைப்பேன். அடைச்சிட்டு எங்க அம்மா போட்டோ முன்னாடி நின்று ஒழுங்க மரியாதையும் மன்னிப்பு கேளுங்கன்னு எங்க சித்தியை மன்னிப்பு கேட்க வைப்பேன். கவலைப்படாதம்மா. இவ்வளோ பேசுறதுக்கெல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சித்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்கம்மா. நான் கேட்க வைப்பேம்மா, கண்டிப்பா கேட்க வைப்பேன். சரி, ரொம்ப நேரமா சந்தியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போவோம். நம்மள அவளுக்கும் லேட் ஆகுது. அவளும் பாவம், அவளையும் எப்ப பாரு சித்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன திட்டுறாங்க சரி, எங்க அம்மாவை திட்டுறாங்க, இதெல்லாம் ஏத்துக்கலாம். அவ பாவம் ஊரை மட்டும் பொண்ணு, அவளையும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இந்த சித்தி என்னைக்குதான் மாறுவாங்கன்னு தெரியல. இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகள் எதுவும் தேவையில்லை. சிறு மலையின் அழகோ தாங்கவில்லை. சாரதா, சாரதா எங்க இருக்க? என்னங்க என்னாச்சு? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? என்னங்க ஏதாவது பிரச்சனையா? என்ன இதெல்லாம்? என்னதுங்க திடீர்னு வந்து கத்திட்டு என்ன இதெல்லாம்? என்னங்க எனக்கு கூட புரியலையே. என்ன புரியல? இல்ல இதுக்கு முகத்துல முடிக்க கூடாது தானே? ஓடி நான் வெளியில போயிடுறது. எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வரேன். ஆனா இங்க என்ன இப்படி இருக்கு? என்ன அது சரி, நீ இன்னும் இங்கதான் இருக்கீங்க? அப்பவே கிளம்புறேன்னு சொன்னேன். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் தொலைய வேண்டியதானே? உன்னை பார்த்தாதான் அந்த மனுஷனுக்கு பிடிக்கல. மறுபடியும் எதுக்கு அந்த மனுஷன் முன்னாடி போய் நின்னுட்டு இருக்க? போய் தொலை சீக்கிரமா. இல்ல சித்தி, போலாம் தான் வெளியில வந்தேன். அதுக்குள்ள நீ பேசாதான் நாளுக்கு பிடிக்கல. போய் தொலை. சரி சித்தி, கிளம்புறேன். சீக்கிரம் போ. மறுபடியும் அவரே டென்ஷன் ஆகிறதுக்குள்ளார முதல்ல நீங்க என்ன கிளம்பு. ஏங்க நீங்க சும்மா டென்ஷன் ஆனா உங்க உடம்பு கொத்துக்காதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே பிளட் ப்ரெஷர் இருக்கு. இன்னும் இதுல வேற நீங்க அப்பப்ப கோவப்பட்டுக்கிட்டு பிபி ரேஸ் ஆயிட போதுங்க. எதுக்குங்க சும்மா கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? ஏதோ ஒண்ணு எங்கேயோ போகுதுன்னு நினைச்சு விட்டுட்டு போக வேண்டியதானே? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், திரும்ப இந்த டென்ஷன் ஆக்கி பார்த்தா எப்படி? சே, வீட்டுக்கு வந்தாவது நிம்மதி இருக்கல பார்த்தா இங்க வந்து அதுக்கு மேல இருக்கு. ஃபேக்டரியில தான் எனக்கு ஆயத்தறி தொல்லணும், இங்க வந்து அதுக்கு மேல இருக்கு. அங்க ஓனர் தாம் தூள் கத்திட்டு கிடக்கும். இன்னும் நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஓ உள்ள சரி டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க, நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. நைட்டெல்லாம் வேலை பார்த்துருக்கீங்க, பகல்ல தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இப்பவும் டென்ஷனா இருந்தா எப்படி? வாங்க. ஓ ஆமா, நம்ம பொண்ணுங்க எங்க காலேஜ் கிளம்பிட்டாங்களா? அப்ப நான் யாருப்பா? நான் உங்க பொண்ணு இல்லையாப்பா? ஆமாங்க, சிந்துவும் தேஜாவும் காலையில காலேஜ் கிளம்பிட்டாங்க. ரொம்ப லேட்டா வரை கிளம்பிருக்காங்க. போத வரைக்கும் சாப்பிட கூட இல்லைங்க. என்ன சாப்பிடலையா? ஏய், அவங்க சாப்பிட வைக்கிறத விட உனக்கு அப்படி என்ன வேற என்ன வேலை இருக்கு? என்னத்த போடுறது? நீங்க சமையல் எல்லாம் ரெடியா இருந்தா தான் நான் போட முடியும். ஏய் என்னாச்சு? எதுல சமைக்கலாம்? நாளை காலையிலே கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் சமையல் வேலை பார்ப்பாங்களா என்ன? அதான் இன்னைக்கு எல்லாரும் காலையில பட்னியா தான் இருக்கிறோமே. இப்பதான் ஏதோ உனக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. அது உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு கூட தெரியல. நான் சமைக்கலான்னு பார்த்தா எனக்கு வர இந்த டிவி இருக்கு, அடுப்பு பக்கமே போக முடிய மாட்டேங்குது. பிள்ளைங்க சாப்பிடாம பட்னியா போயிருக்காங்க. அதுங்களுக்கு சாப்பாடு போடுறதை விட இங்க மத்தவங்க என்ன கொலட்ட வேலையா பாக்குறாங்க. சே, இங்க பேசாதான் இங்க இருந்தா நமக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருக்க கஷ்டமா இருந்தா போயிட்டே இருக்க சொல்லு. சரி விடுங்க, சும்மா கத்திக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. வாங்க. என்னதான் விடுறது? வீட்டுல இந்த சமையல் வேலை ஒண்ணுதான் செய்யுது. அது செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கும். மற்ற வேலையில நீதான் செஞ்சிடலாம். அந்த சமையல் மட்டும் பண்ணி வச்சா என்னமா? உனக்கு உடம்பு நல்லா தானே இல்ல? அது செய்யறதுக்கே வலிக்கலாமா? வெளியில வேலைன்னு ஒண்ணு போறதுனால இங்க செய்யற வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கு. சரி, நான் சீக்கிரமே வீட்டுக்கு வேலைக்கு ஆள் போடுறேன். நீங்க வேற அமைதியா இருங்க. அவ செய்யலன்னா என்ன, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாது செஞ்சுட்டு போறேன். ஏற்கனவே கடன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு, இதுல வீட்டுக்கு ஆளை போடுறாங்களாமா. நம்ம ஒன்றும் அவ்வளோ வசதியெல்லாம் ஒன்றும் இல்லை. வசதி வரும்போது பார்த்துக்கலாம். வசதி எங்க வரது? ராசி கிட்டதுங்களே வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம், அது எப்படி வரும்? வர மகாலட்சுமி வாசலோட போயிடும் போல இருக்கு. என்ன பண்றது?
நான் வாங்கி வந்த வரோம் அப்படி என்கிட்ட இருந்து மொத்தமா போனாதான் இது போய் தொலையும் போல இருக்கு. வந்து சொன்னால் தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. தாயும் அன்று பச்சை இலை, நான் இன்று இங்கே எச்சில் இலை. என் தாயும் அன்று பச்சை இலை, நான் இன்று இங்கே எச்சில் இலை. புயலாச்சு பெருமழையாச்சு இந்த விளக்கு அதிலும் எரியுது எரியுது. சரிங்க வாங்க, இதை நினைச்சு உங்க பிபி ஏத்திக்காதீங்க. வாங்க, எங்களுக்கு இப்ப இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு எதனால என்னால தாங்கிக்க முடியாது. சொன்னா கேளுங்க, வாங்க போவோம். உள்ள இவரான ஒரு அப்பாவா? இவங்க இப்படி பேசுறாரு. தான் பெத்த பொண்ணுதானே, இவங்க நம்ம இப்படி பாக்குறாரு. அந்த ரெண்டு பிசாச மட்டும் பொண்ணா நினைக்கிறாரு. இவங்க பொண்ணு கூட நினைக்க மாட்டேங்கிறாரு. பொண்ணா நினைக்கிறது பரவாயில்ல, மனுஷன் கூட நினைக்க மாட்டாரு. அப்பா இப்படி எல்லாம் நான் வெளியில போய் கேட்டது கிடையாது. ஆனா இங்க ஐயோ கடவுளே, பாவடி ராதானி, என்னால இதை பார்க்க கூட முடியல. ஆனா இதெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருக்க. என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. இவரை கேட்டாலும் சொல்லி தொலைய மாட்டேங்கிறான். ஐயோ சாரிடி சந்தியா, என்னால உனக்கு வேற ரொம்ப லேட் ஆகுதுன்னா இதுக்கு தான் சொன்னேன். உன்னை முன்னாடியே போடி நான் வரேன்னு சொல்லிட்டேன். நீ தான் கேட்க கூட மாட்டேங்கிற. இங்க பாரு, நாளையிலேருந்து நீ எனக்காக வெயிட் பண்ண வேணாம். நீ முன்னாடியே போ, நான் பின்னாடியே வரேன். என்னால நீ இருந்து லேட்டா போறேடி. இனிமே இப்படி வேணாண்டி. ஏய் நேரத்தை இப்ப நான் ஏதாவது கேட்டனா? ஏன் விஷயத்தை விடு. என்னடி நடக்குது? இது வீடு தானா இல்ல காடாடி? இதை பார்க்கவே எனக்கு கடுப்பா இருக்கு. நீ எப்படி இதுல வாழ்ற? என்னடி இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஏய் நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது உங்க அப்பா தானா இல்ல வேற யாரா வாடி? இல்ல நீ தான் போய் சொல்லிட்டு தெரியா? இங்க பாரு, உண்மையாவே இவர்தான் உங்க அப்பாவா? எதுக்கு உனக்கு இந்த சந்தேகம்? எனக்கு இவர்தான் அப்பா. ஏன் திடீர்னு உனக்கு என்ன சந்தேகம்? எனக்கு ஏன் சந்தேகமா? இவ்வளவு நாள் உங்க அப்பா தனியா பாத்திருக்கேன். அப்பெல்லாம் சாந்தமா தான் இருப்பாரு. என்னமா எப்படிமா இருக்கேன்னு கேட்பாரு. இன்னைக்கு என்னமா உன்னை பார்த்துட்டு இந்த கொதிக்கிறாரு? எனக்கு புரியலடி. அவர் பச்சை பொண்ணு பார்த்தாரு. என்ன பார்க்காதவங்க பார்த்துட்டாரா? என்ன பரம விரோதியை பார்த்துட்டாரா? எதுக்கு இப்படி இந்த கொதிக்கிறாரு? இவ்வளவு கோவப்படுறாரு? அது ஒண்ணும் இல்லடி, அப்பாக்கு ஏதோ ஃபேக்டரியில டென்ஷன் போல இருக்கு. அவர் ஓனர் ஏதோ திட்டாங்க போல இருக்கு. ஆனா அந்த டென்ஷன்ல வந்தாரா, நான் வேற குறுக்க வந்துட்டேனா, அதான் அப்பா இன்னும் கோவப்பட்டுட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. சும்மா சப்பக்கட்டலாம் கட்டாத. நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எங்கேயோ நிக்கிற, அவர் எங்கேயோ நிக்கிறாரு. நீ அவரை இடிச்சிருந்தாலோ இல்ல வேற எதுனாலும் அவர் ஒட்டை கோவப்படுறது நியாயம் சொல்லலாம். உன்னை பார்த்ததுக்கு இருந்து கொதிக்கிறாரே, அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என்னடி ஒரு பெத்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு கோவமா? என்னால இதை ஏத்துக்க முடியலடி. நீ எப்படி இதை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க? சந்தியா விடு சந்தியா. விடாதா? ஏய் என்னடி நடக்குது? அந்த ராட்சசி என்னன்னா உள்ள வச்சு உள்ள அவ்வளவு வேலை வாங்குது. ஆனா இங்க வந்து என்னமோ நீ எந்த வேலையும் செய்யாத மாதிரி அதுதான் எல்லா வேலையும் செய்யற மாதிரி அப்படியே பாவலா காட்டுது. அதை இந்த மனுஷன் நம்பிட்டு போறாரு. சரி இதுதான் இப்படி போகுதுனாக்கா அந்த ரெண்டு குட்டி பிசாசுங்க அதுங்க அதுக்கு மேல என்னமோ இந்த வீட்டு மகாராணிங்க மாதிரி நீ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு தெரியுதுங்க. இதெல்லாம் இந்த மனுஷனுக்கு தெரியல. என்னடி நடக்குது? சரி இது எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போடு. உங்க அப்பா சொல்லிட்டாங்க நீ இந்த வீட்டு விட்டு போனாக்கா நிம்மதினுட்டு. பேசாம தயவு செஞ்சு கூட வந்துடி. என் கூட வந்து என் கூட ஹாஸ்டல்ல இருந்துக்கடி. என்ன சொன்ன? ஹாஸ்டலா? உங்க அம்மா அப்பா இங்க இருந்தா நீ ஹாஸ்டல்ல இருப்ப? எங்க அம்மா அப்பா மும்பைல இருக்காங்க, அதனால நான் இங்க ஹாஸ்டல்ல இருக்கேன். அவன் இங்க இருந்தா நான் இங்க ஹாஸ்டலுக்கு போக போறேன். எங்களுக்கு ஒரு வீடு பார்த்து நாங்க இங்க இருக்க போறோம். அப்போ அம்மாவும் அப்பாவும் கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லைன்றதுனால தானே நீ ஹாஸ்டல்ல இருக்க? என் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் என் அப்பா இருக்காருல்ல. இதெல்லாம் ஒரு கஷ்டம் கிடையாது, பார்த்துக்கலாம். அவர் என்னை வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா நான் போயிட முடியுமா? அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குடி. அந்த பிரச்சனைல நானும் ஒரு பிரச்சனையா இருக்கேன். அதனால இவ்வளோ கோவப்படுறாரு. எல்லா பிரச்சனையும் சரியாச்சுன்னா அவர் என் மேலே கோவப்பட மாட்டார். சீக்கிரமா என்ன பொண்ணா ஏற்றுக்குவாரு. அது வரைக்கும் நான் இங்கே தானே இருக்கணும். கோவப்பட்டு ஹாஸ்டலுக்கு வர முடியுமா என்ன? அதெல்லாம் நல்லா இருக்காது. எனக்குன்னு பார்த்தேன்னா இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு, அப்பா சித்தி தங்கச்சிங்கன்னு. இதெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? அம்மா அப்பான்னு இருக்கிற அந்த குடும்பத்தையே உன்னால விட்டுட்டு வர முடியாதுன்னு போது இவ்வளோ பெரிய குடும்பத்தை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? என்ன சினிமா டயலாக் அடிக்கிறியா? ஏண்டி எங்க அம்மா மட்டும் இப்படி என்ன பேசலாம் வச்சுக்கேன். நாளா கோவத்துல பெட்டி படிக்க வச்சுட்டு வீட்டு விட்டு வெளில வந்துடுவ பாத்துக்க. வீட்டு விட்டு போய் கடைசி வரைக்கும் தனியாவே இருப்பியாடி? கடைசி வரைக்கும் எப்படி இருக்க முடியும்? அவங்க என்ன சமாதானப்படுத்தி கூப்பிடணும்ல, அதெல்லாம் எங்க அம்மா கூப்பிடுவாங்க. உன்னை சமாதானப்படுத்தி கூப்பிடுறதுக்கு உங்க அம்மா உங்க அப்பா இருக்காங்க. ஆனா நான் போனதுதான் என்னை கூப்பிடவே மாட்டாங்கல்ல. நான் போயிட்டு வருத்தப்படுறதுக்கு இங்க இருந்துட்டு போகலாம். சரி அதெல்லாம் விடுடி. ஏய் சந்தியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாடி? அது என்ன ஹெல்ப் ஆகுது? என்ன வேணும் சொல்லு. ஒன்றும் இல்லடி சந்தியா, எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா வேணும். அதை நான் உடனே சம்பாதிக்கணும்.
எப்படி சம்பாதிக்கலாம்? எவ்வளவு கேட்ட? 20 லட்சம். 20 லட்சம்? ஆமாண்டி, 20 லட்சம் தான். ஒரு 5-6 மாசத்துல எப்படியா சம்பாதிச்சிடணும். எப்படி சம்பாதிக்க முடியும்? இவ பைத்தியமா நடிக்காளா? ஏய், 20 லட்சம்னா என்னன்னு தெரியுமாடி? என்னமோ 20,000 ரூபாய் கேட்கற மாதிரி கேட்கற. ஏண்டி சந்தியா இப்படி சொல்ற? 20 லட்சம் கிடைக்காதா? ஒரு 5-6 மாசத்துல என்னால சம்பாதிக்க முடியாதாடி? ஏண்டி, 20 lakhs கேட்கற ஜீரோ முதல் தெரியுமாடி உனக்கு? ஏன் அது தெரிஞ்சுக்கிட்டா சம்பாதிக்க முடியுமா என்ன? ஏதாவது சொல்லிட பாரு. ஏ லூசு, 20 லட்சம் 5 மாசம் சம்பாதிக்க முடியாது. அதெல்லாம் பெரிய அமௌண்ட். என்ன மறுபடியும் அந்த ராட்சசி 20 லட்சம் ரூபாய் கடனை பத்தி பேசிச்சோ? ஆமாண்டி, ஓயாம இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்கடி. முதல்ல நான் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு என் சித்தி கையில கொடுக்கணும். கொடுத்து எங்க அம்மா முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்க வைக்கணும்டி. எப்ப பாரு அம்மாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கடி சித்தி. எனக்கு அதுதான் ரொம்ப கோவமா வருது. அது சரி, உயிரோட இருக்கிற உள்ள பணம் கணக்கா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நாடு கணக்கா வேலை செஞ்சுட்டு இந்த துணி கடைக்கும் போய் அங்கேயும் வேலை பார்த்து இங்க ஒரு சம்பாதனை, வீட்டு வேலையில ஒரு சம்பாதனை, இவ்வளத்தையும் கொடுக்குற. உன்னை திட்டது உனக்கு கஷ்டமா இல்ல? போட்டோல இருக்கவங்க அம்மா திட்டது உனக்கு கஷ்டமா இருக்கா? அம்மா போட்டோல இருந்தா என்ன, வெளியில இருந்தா என்னடி, மொத்தத்துல அம்மா அம்மா தானடி. யாருக்குமே அவங்க அம்மாவை யாராவது ஏதாவது சொன்னா கோவம் வரும்ல. அதனால தாண்டி சந்தியா கேக்குறேன். நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி ராதா, எனக்கு புரியுது. ஆனா 20 லட்சம்ங்கிறது பெரிய அமௌண்ட் டி. அதெல்லாம் நீ சொல்ற டேஸ்குள்ளார சம்பாதிக்க முடியாது. நான் ஏதாவது முயற்சி பண்ணுவோம். ஆமா, இத்தனை நாள் சம்பாதிச்சு கொடுத்தியே, அதெல்லாம் கழியலையாமா உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு கணக்காவே எடுத்துக்கலடி அவங்க. இதெல்லாம் நான் போய் கேட்டா அதுக்கு வேற ஏதாவது என்ன திட்டுவாங்க. நான் எப்படியாவது சீக்கிரமா 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்டி. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடி ப்ளீஸ் டி. ஒரு ஐடியா இருக்குடி. என்னடி சந்தியா சீக்கிரம் சொல்லு. அது ஒண்ணு சந்தியா, இப்ப நம்ம டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போறோம்ல, நல்ல கேஷியர் பேசாம தல்லால கை வச்சிட்டோமா, உனக்காக நான் எதுவுமே செய்யறேன். தல்லால கை வச்சிடறேன். எவ்வளவு தேர்தோ அவ்வளோத்தையும் சுருட்டிடலாம். சுருட்டிட்டு காரையை விட்டு ஓடி வந்துடுவோம். எப்படி? நான் கூட ஏதோ ஐடியா தான் சொல்ல போறேன்னு நினைச்சேன். மூஞ்ச பாரு போடி. மரியம், உன்னை சிரிக்க வைக்க எனக்கு வேற வழி தெரியலடி. அதான் பேசாம தல்லால கை வச்சலாமான்னு கேட்டேன். ஆனா சத்தியமா எனக்கு இந்த அளவுக்கு தைரியம் இல்லடி. என்ன நீ நம்பிடாத. எருமை, நீ அதை பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேனோ இல்லையோ, ஓனரோட பையன் நம்புவாரு, எனக்கு தெரியும். ஏய் பாத்தியா, ஷாப்ல தான் ஏதாவது பேசுறாளுங்களா, நீயும் அதே மாதிரி பேசுற பாரு. அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்லடி, சும்மா பாக்குறோம் அவ்வளவுதான். ஆமா ஆமா, நீங்க பாக்குறது தான் நாங்களும் பாக்குறோமே. சீக்கிரமே ஒர்க் அவுட் ஆயிடும் தான் நினைக்கிறேன். ஆனா சந்தோஷம் தான். ஏய் லூசா, நீ வேற ஏதாவது பேசிக்கிட்ட. டைம் ஆகுது, கிளம்பலாம்டி. ஆமா ஆமா, உங்களுக்காக சார் காத்துட்டு இருப்பார்ல, நம்ம போய் ஆகணும்ல. வா வா போலாம். தூங்குற கொஞ்ச நேரம் தான் நமக்கு நிம்மதியான நேரம் போல இருக்கு. சரி சரி, இதெல்லாம் மடிச்சு எடுத்து வைப்போம். அதுக்குள்ள சித்தி வந்தாங்க, அவ்வளவுதான். சுத்தம், இப்பதான் நினைச்சேன் அதுக்குள்ள வந்துட்டாங்களே. சும்மா சொல்லக்கூடாது, எங்க சித்திக்கு 100 ஆயுசு தான். சித்தி சொல்லுங்க சித்தி. என்ன, நான் வரும்போது ஏதோ தனியா பேசிட்டு இருந்தேன். என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்ல சித்தி, பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வைக்கணுமே, வந்து வேலை பார்க்கணும்ல, அதனால சீக்கிரம் மடிச்சு எடுத்து வைக்கணும்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் சித்தி. வேற ஒண்ணும் இல்ல சித்தி. அதான பார்த்தேன், என்னதான் ஏதோ பின்னாடி பேசுறியோன்னு நினைச்சேன். சரி சரி, இதெல்லாம் மடிச்சு எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா சுந்தரியம்மா வீட்டுக்கு கிளம்பு. சுந்தரியம்மா காலையிலே ஃபோன் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க புள்ள வந்துருவாராமா. அதனால நீ கொஞ்சம் சீக்கிரம் போய் சமைச்சு வைக்கணுமாமா. பாரு, சீக்கிரம் கிளம்பு. சித்தி இன்னும் நம்ம வீட்டுல காஃபி தான் நான் போட்டு கொடுத்துக்கிறேன் இவங்களுக்கு, நீ வந்து சமைச்சுக்க. இப்ப போய் அந்த வேலையை பாத்துட்டா போ. இங்க பாரு, நாளைல இருந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்க பாரு. அங்க முடிச்சிட்டு வந்து இங்க எல்லாரும் எழுந்திரிக்கிறதுக்குள்ள நீ தான் எல்லாத்தையும் கொடுக்கணும் சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் போனா போட்டு காஃபி போட்டு கொடுப்பேன். நாளைல இருந்து நீ தான் செய்யணும் சொல்லிட்டேன். என்னாலலாம் முடியாது, இவ்வளவு பெரிய வேலையை யார் செய்யறது? அப்பப்பா, ஏதோ இன்னைக்கு உனக்காக போனா போட்டு இந்த காஃபியை நான் போட்டு கொடுக்குறேன், சரியா? சீக்கிரமா போயிட்டு சுந்தரி வீட்டு வேலையை முடிச்சிட்டு வா. சித்தி ரொம்ப தேங்க்ஸ் சித்தி, எனக்காக இன்னைக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்றீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. இந்த இப்பவே போய் குளிச்சுட்டு சுந்தரி ஆண்டி வீட்டு கிளம்புறேன் சித்தி. சீக்கிரம் போயிட்டு வா, என்ன பண்ணி தொலையாது. என்னால வர அந்த அடுப்பு பக்கத்துல நிக்க கூட முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காஃபி எப்படியாவது போட்டுறேன். சீக்கிரம் வந்துரு சரியா? ரொம்ப நேரத்தை கத்திடாத. சரிங்க சித்தி, இந்த இப்பவே கிளம்புறேன். அம்மா அம்மா வந்துட்டியா? உங்களுக்காக இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். சரி சரி, நீ என்ன பண்ணு, சீக்கிரமா போய் சமையல் வேலையை பாரு. இன்னும் என் பையன் 10-15 நிமிஷத்துல வந்துருவான். இங்க பாரு, நீ சமையல் பண்றதுக்கு முன்னாடி என் பையனுக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும், முதல்ல அதை செஞ்சிரு. அதுக்கப்புறமா மற்ற சமையல கொஞ்சம் பொறுமையா கூட செஞ்சுக்க. ஆனா கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிரு, புரியுதா? சரிங்கம்மா. என்னம்மா சமைக்கணும்? எனக்கு ஐயாக்கும் எப்போ போல இட்லியே சுட்டுடு. இட்லிக்கு சட்னி சாம்பார் வச்சிரு. ஆனா என் பையனுக்கு இட்லி எல்லாம் அவ்வளோ பிடிக்காது, அவனுக்கு பூரிய மசாலா கிழங்கு வச்சிரு, சரியா? அப்புறம் அவனுக்கு மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும், அதுவும் பண்ணிடு. அது இப்ப பண்ணிடாத, அவன் வந்ததுக்கு அப்புறமா சூடா பண்ணி கொடு, சரியா? இப்ப பூரிய மசாலா உருளைக்கிழங்கு பண்ணிடு. முதல்ல பாயாசம் பண்ணிடு, அது முதல்ல பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பையன் வந்துருவான், ஐயா கூட்டு வர போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. நீ போ சீக்கிரமா போய் அந்த வேலையை பாரு, சீக்கிரம் போ. எனக்கு ஒரு கையும் ஓடல காலம் ஓடல. நீ பொண்ணு எத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வரா?
சரி சரி நின்னுட்டு இருக்காத, மொத்த நின்னுட்டு இருக்க, போய் வேலையை பாரு போ. சரிங்கம்மா, நீங்க பதட்டப்படாம இருங்க, நான் எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணிடுறேன். நான் பதட்டம்லாம் படல, என் பிள்ளை இத்தனை வருஷம் கழிச்சு வரான். இங்க பாரு, அவன் வந்தது மூட் அவுட் ஆகக்கூடாது, அவனுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும். அவன் சின்னதா எந்த ஒரு விஷயம் குறைஞ்சாலும் சட்டுன்னு கோவப்பட்டுருவான். அதனால அவனுக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி இருக்கக்கூடாது. சரி சரி நீ போ, சீக்கிரம் போய் வேண்டிய வேலையை பாரு போ. இந்த போறேம்மா, இப்பவே போய் செய்யறேன். அப்புறம் சொல்லுங்கம்மா, நாளைக்கு இந்த மாதிரி லேட்டெல்லாம் வந்துடாத, கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்கான வேலையை பாரு, புரியுதா? ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விடுறேன், நாளையில கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. அப்புறம் ராத்திரிக்கு வரணும், தெரியும்ல? நீ 9 மணிக்கு பொறுமையா வந்தா கூட பரவாயில்ல, ஆனா வந்துரு, வர மட்டும் இருந்தாத. அம்மா இங்க பாரு, அம்மா நம்ம இழுத்துட்டுலாம் இருக்காத. உன் சித்தி காய்கிட்ட முன்னாடியே நான் பேசிட்டேன், 1 மாசம் சம்பளத்தை முன்னாடியே வாங்கிட்டு போயிருக்கா. அதனால சொல்றேன், இந்த லீவ் போடுறது, இந்த லேட்டா வர்றது இதெல்லாம் வச்சுக்காத, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, புரியுதா? போ போ, மாசம் மாசம் நின்றுட்டு இருக்காத, சீக்கிரம் போய் வேலையை பாரு போ. என் பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் போ. சரிம்மா போறேன். அது சரி, எங்க சித்தி தான் ஒரு ரகம்னு பார்த்தா இந்த சுந்தரி அம்மா அதுக்கு மேல ஒரு ரகமா இருக்காங்களே. அடியே ராதா, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியது இருக்கும் போல இருக்கே. சரி சரி, நம்ம எதை மட்டும் பேசிட்டு யோசிச்சுட்டு இருக்க வேணாம், அப்புறம் நேரம் ஆயிடுச்சு, இந்த அம்மா நம்மள கத்தியே தீத்துரும். முதல்ல வேலையை முடிச்சுட்டு பொறுமையா எங்கேயாவது போய் உட்காந்து யோசிப்போம், நம்ம தலையெழுத்த நினைச்சு. சரி, முதல்ல நம்ம பாயாசம் வச்சிருவோம், அவங்க பையனுக்கு பாயாசம்லாம் ரொம்ப பிடிக்குமாமே. ஆமா, இவர் இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு, இப்ப எதுக்காக இங்க வராங்க? ஆமா, அவருக்கு தான் வேலை ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு சொன்னாங்கல்ல, அதனால இங்க வராரு போல இருக்கு. அம்மா இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா பேசுறத பார்த்தா பையன் மட்டும் தானே வர மாதிரி பேசுனாங்க, அப்ப கல்யாணம் எதுவும் ஆகலன்னு நினைக்கிறேன். சரி சரி, இவங்களுக்கு பையனா அவ்வளவு பிடிக்கும் போல இருக்கே. அது சரி, ஒரே பையன்ல பிடிக்காம இருக்குமா? நம்மள எல்லாருக்கும் பிடிக்காத மாதிரி இவங்கள யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? நம்ம ஒருத்தி மட்டும்தான் உலகத்திலேயே வித்தியாசமா பிறந்திருக்கோம், நம்மள மட்டும் தான் யாருக்கும் பிடிக்காது. கண்ணா, கிருஷ்ணா வாடா. கிருஷ்ணாவா? அவர் பேரு கிருஷ்ணாவா? கிருஷ்ணா எப்படி கண்ணா இருக்க, நல்லா இருக்கியாடா? டேய், உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? இப்பதான் உனக்கு நம்ம ஞாபகம் வந்துதா இங்க வரணும்னு? இப்பதான் உனக்கு தோணுச்சாடா? போடா, என்கிட்ட பேசாத. இத்தனை வருஷம் பையனை பிரிஞ்சிருந்தாங்களா, அந்த வருத்தத்தை தான் கொட்டுறாங்க போல. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஏய் ராதா, ராதா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வா, என் பையன் வந்துட்டான் பாரு, முதல்ல குடிக்க தண்ணி கொடுப்போம், சீக்கிரம் எடுத்துட்டு வா. இந்த எடுத்துட்டு வரேம்மா, சீக்கிரமா வரேம்மா, சீக்கிரமா தண்ணியை கொண்டு போவோம், இல்ல சுந்தரியமா கோவப்படுவாங்க. சீக்கிரம் போவோம், அப்படியே சஹரையே ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். போடா, சாரி ஒண்ணு எனக்கு வேண்டாம். 1 வருஷமா 2 வருஷமா 5 வருஷமா அம்மா பார்க்கவே வரல, போனோட நிறுத்திக்கிட்டேன். நல்ல வேலை போன் ஒன்று கண்டுபிடிச்சு கொடுத்தானுங்க, அதனால போன்லயாச்சும் பேசணும், உன் குரலையாச்சும் அதுல கேட்டேன். ஏண்டா கண்ணா, நீ இங்கேயே நம்ம ஒரு ஓன ஒரு கிளினிக் ஓபன் பண்ணலாம்ல, நீ எங்களை விட்டுட்டு அவ்வளவு தூரம் போய் இருந்தா வேலை பார்க்கணுமா என்ன? அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. சாரோட முகத்தை பார்க்க முடியலையே, 2 பேரும் மறைச்ச மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் நாங்கன்னா சார் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். சரி, இங்க தானே இருக்க போறாரு, எப்ப வேணாலும் பார்ப்போம். ஆமா, நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? நான் ஒரு லூசு. சுந்தரி இப்பதானே வந்தான், வந்ததும் வராததும் அவன் நிக்க வச்சு இப்படிதான் கேள்வி கேட்கணுமா? கிளினிக் தானே, அதை பத்திலாம் பொறுமையா பேசலாம். கிருஷ்ணா நீ உள்ள வா முதல்ல, அம்மா அப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பா, நீ உள்ள வளர்க்கணும். அப்பா அம்மா என் மேல அவ்வளவு பாசத்துல தானே பேசிட்டு இருக்காங்க, விடுங்கப்பா, அம்மா எதுவும் சொல்லாதீங்க. அம்மா சாரிம்மா, இனிமே நான் இங்க இருக்கவே ட்ரை பண்றேன், ஓகேங்களா? சொன்னது மட்டும் இருக்க கூடாது, செய்யணும், பாத்துக்க. இங்கே தான் இருக்கணும், என்னை விட்டுட்டு எங்கே போக கூடாது கண்ணா. இங்கேயே போக மாட்டேன், போதுமாமா? அம்மா அம்மா, ஏண்டி இந்த தண்ணியை கொண்டு வரது கொடுக்க இவ்வளவு நேரமா? இல்லம்மா, நான் இப்பயே கொண்டு வந்துட்டேன், நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, அதான் பேசிட்டு இருந்தா வாய் பார்த்துட்டு இருப்பியா? முதல்ல தண்ணியை கொடு, இப்பெல்லாம் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கான், என்ன சாப்பிட்டா என்ன கொண்டான்னு தெரியல. முதல்ல தண்ணியை கொடு, இந்த ஊர் தண்ணியை முதல்ல அவன் குடிக்கட்டும், அதுக்கப்புறமா அவனுக்கு என்ன வேணும் நம்ம ஒண்ணு பார்த்து பார்த்து கொடுக்கணும் அவனுக்கு. கொடு. என்னங்கம்மா, அட அறிவு கட்டவரே, என்கிட்ட எதுக்கு கொடுக்குறேன்? என் பையன் கிட்ட கொடு, என்கிட்ட நீட்டா எடுத்துட்டு போயிட்டு அவன் கிட்ட கொடு. சுந்தரி அந்த பொண்ணு கிட்ட பொறுமையா சொல்லு, எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுந்தா எப்படி? நீ பையன் வரதுக்கு முன்னாடி குதிப்ப, இதோ பையன் வேற வந்துட்டான், உன் கால் வேற தரையிலே படாது. ஏங்க நான் உனக்கு கோவப்படல, பாக்குறீங்களா? சிரிச்சிட்டு தானே இருக்கேன், சிரிச்சிட்டு தான் சொல்றேன். நீ சிரிச்சுட்டு தான் இருக்க, ஆனா ராதாவை கண்டா மட்டும் கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். உள்ளுக்குள்ள கோவத்தாலாம் பேசுறத கண்டா மட்டும் கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். உள்ளுக்குள்ள கோவத்தாலாம் பேசுறேன்னு தெரியுது. சரி விடுமா, நம்ம முதல்ல பையனை பார்ப்போம். என்ன பாத்துட்டு இருக்க, அவட்ட தண்ணி கொடு. இந்தம்மா, இத இப்ப கொடுக்குறேன் சார். தண்ணி கொடுங்க. ஹலோ உங்களை தாங்க, தண்ணி கொடுங்க. என்ன பாத்துட்டு இருக்கா? என் புள்ள ரொம்ப நேரமா தண்ணி கேட்டுட்டு இருக்கா, என்ன கையில வச்சு வேடிக்கை பாத்துட்டு இருக்கா? அடி ராதா. இல்லம்மா,
ஏதோ இப்ப கொடுக்குறேன். சாரிங்க சார். என்னங்க சார், என்னங்க சார் தண்ணி. தேங்க்யூ. கண்ணன் மோதும் குடல் காற்றில் தூண்டிவிட்டு காந்தம் போல இழுக்கும். மங்கை வந்தவுடன் மறைந்து கொள்ளுவது